بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في الكلام القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அருமையான முஃமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கென்று பலவிதமான மார்க்கத்தை மனிதன் வைத்திருக்கின்றான். அதில் மிகவும் சிறந்த ஒரு மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம். அந்த இஸ்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கம் எல்லா விதமான விஷயங்களையும் நமக்கு கற்று தந்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான், ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها. நபியே, உங்களுக்கென்று ஒரு மார்க்கத்தை நாம் தந்திருக்கின்றோம். வலா தத்தபி அஹ்வாஅ அல்லதீன லா யஅலமூன். பிறர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஷரீஅத் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இணைந்ததுதான் ஷரீஅத். இந்த ஷரீஅத் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்று தந்திருக்கின்றது. ஒவ்வொரு முஃமினுக்கும் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும் என்கின்ற ஒரு நிய்யத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும். எதையெல்லாம் அல்லாஹு தஆலா தடுத்திருக்கின்றானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்விலிருந்து தடுத்து கொள்ள வேண்டும். ஒரு முஃமின் இப்படிதான் வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த மனிதர் சொர்க்கத்துக்குரிய மனிதராக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு மனிதர் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறாரோ அந்த மார்க்கத்தில் இருப்பவர்களே போல என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்வு இஸ்லாம் சொன்னபடி அமைத்திருக்கிறோமா? இல்லை.
பிறரினுடைய வாழ்வை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்பது ஒரு வட்டத்திற்குள் வைத்து இப்படிதான் நீ வாழ வேண்டும், இப்படிதான் உன்னுடைய உடைகள் இருக்க வேண்டும், இப்படிதான் பிறரிடம் பேச வேண்டும், இப்படிதான் உன்னுடைய உணவும் உடையும் இருப்பிடமும் எல்லாம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நெறிமுறையுடன் இஸ்லாம் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றது. அப்படி நம்முடைய வாழ்வு அப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு சிறப்புக்குரிய வாழ்வாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் வேறொரு இடத்தில் இப்படி சொல்வான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது, உங்களுடைய ரசூல் எதை எடுத்துக்கொண்டார்களோ அதை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, எதையெல்லாம் உங்களுடைய ரசூல் வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதை விட்டும் நீங்களும் தடுத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவான். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு யாரை நோக்கி இருக்க வேண்டும், நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய ரசூல் எதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களை மட்டும்தான் நாம் பிரியப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நாம் மாறு செய்தவர்களாக ஆகிவிடுவோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் இப்படி சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, மனிதன் மறுமை எவரை நேசிக்கிறார்களோ எவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடனே இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை யாரை பின்பற்றுகிறோமோ யாரை பிரியப்படுகிறோமோ அவருடன் தான் நாளை மறுமை நாளில் இருப்போம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருமையான முஃமின்களே, நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் என்னுடைய வாழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கற்றுத் தந்தார்களோ அப்படி என்னுடைய வாழ்க்கை கழிந்ததா என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிறர்கள் இன்றைய சூழ்நிலையில் மேற்கல் பிறரை பார்த்து வளரக்கூடிய சமூகமாக சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறி வருகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய பெண்கள் யாரை நோக்கி யாரை பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். யார் யாரோ நடிகர்களை கொண்டும் அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படிதான் நானும் வாழ்வேன், அவர்கள் எப்படி முடிவெற்றி கொண்டார்களோ அதை நானும் வெற்றி கொள்வேன், அவர்கள் எப்படியெல்லாம் ஹேர் ஸ்டைல் வைத்துக் கொள்கிறார்களோ ஆடைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அதை போன்று அதை பார்த்து வளரக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பார்த்தும் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மை. காரணம் என்ன? ஏதேனும் செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஏதாவது செய்து கொள்வார்களோ என்கின்ற பயத்தின் காரணமாக அவர்களை மிரட்டாமல் அவர்களினுடைய வாழ்வு
எதை நோக்கி கொண்டு போய்கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்தும் பார்க்காமல் இருந்து வருகிறோம். இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய குழந்தைகளை மார்க்க ரீதியான வளரக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் இருக்கிறதா? நம்முடைய வாழ்வு இருக்கிறதா? அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் எப்படி நம்மளை வாழச் சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை அனுதினமும் நாம் சிந்தித்து கடமைப்பட்டு இருக்கின்றோம். அப்படி அமைத்து கொண்டால் மட்டுமே தான் இந்த உலகிலும் சரி மறு உலகத்திலும் சரி நம்முடைய வாழ்வு வெற்றிக்குரிய வாழ்வாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ யாரை பின்பற்றுகிறீர்களோ நாளை மறுமை நாளில் அவருடன்கள் இருப்பீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் பின்பற்றக்கூடியவர்கள் நாளை நரகத்தில் இருந்தால் அவர்களுடன் தான் நாம் இருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி அவன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அப்படிப்பட்ட இஸ்லாம் எப்படி வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வையும் வலிமார்கள் எப்படி வாழ்ந்து மரணித்தார்களோ எப்படி அவர்களில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய சமூகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீயுல் அலீம் وتب علينا يا رب مولانا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.